ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன். வாங்க, நான் இப்போ கிச்சனுக்குள்ள என்ன உருண்டுட்டு வரேன் பார்க்கலாமா? இப்போ ஊட்டைக்குள்ள என்ன இருக்குது? புதையல். இப்போ 2-3 நாளாக உங்கள் பைசஸ் எல்லாம் தீந்துட்டு கரம் மசாலா தீந்து போச்சு. அதை அரைக்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எது எடுத்தாலும் 10 ரூபாய். ஏன் அந்த சின்ன சின்ன பேக்கெட் வாங்கினேன்னா இது குவான்டிட்டி வந்து கரெக்டாக கையால் அள்ளி போடும்போது சில கூடும் சில குறம். அதனால இது 10 ரூபாய். அது எல்லாம் குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். சீரகம், ஏலக்காய், காம்பு, பட்டை, முழு மல்லி, ராதிகா பூ, மிளகு, கருப்பு ஏலக்காய் பெருசு, கார்பூ, பிரியாணி இலை மட்டும் 10 ரூபாய்க்கு நிறைய கொடுத்துருக்கேன். நிறைய வேண்டாம், பாதி தான் வேணும். பிரியாணி இலை மட்டும் பாதி போதும், பாதி எடுத்து டப்பால ஃபீல் பண்ணிட்டேன். பழசு நம்மள்ட்ட இவ்வளோ இருந்து பார்த்தீங்களா? சோம்பு மட்டும் நான் கடையில் வாங்கலை, டிமார்ட்டில் வாங்கினது நிறைய இருந்தது. அதனால அந்த சோம்பை மட்டும் 25 எடுத்துக்கலாம். இதை ஏன்னா மொத்தமாக அப்படி போட்டு வறுக்கணும். இது சூடு மட்டும் ஏறினா போதும். முறுமுறுன்னு கருகுன்னு அவசியம் இல்லை. சூடு எடுத்துனா நம்ம அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரண்டியில் இப்படி கிண்டும் போது கிண்டவே முடியல. மாற்றி வச்சிங்கன்னா அழகாக கிண்ட முடியுது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பைசஸை நல்லா பொடிசாக அரைச்சி எடுத்துக்கலாம். வீடே இன்னொரு மனம். நம்ம டப்பாவில் அடைச்சாச்சு.